ஜேம்ஸ் சார், இப்போது இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அதே சமயத்தில் எஸ்ஓபி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடணும் அப்படின்னு நீதிமன்றம் போகப்பட்ட போது நீதிமன்றம் சொல்கிறாங்க ஒரு சிறப்பு குழு அமைக்கிறாங்க. அஸ்ரா காக் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குது, அரசு அதிகாரிகள் அரசு சார்பாக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் டேவிசன் தேவாசிர்வாதம் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகள்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்துக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் தாவேகா தரப்பில் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. ஏன்னா அப்போது இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் அருண்ராஜ் இது தொடர்பாக பேசும்போது ஒரு அரசு அதிகாரிகளே இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தாண்டி சாட்சிகளாக இருக்கக்கூடியவங்க எப்படி போயிட்டு வேற என்ன மாற்றி சொல்ல முடியும்? இவங்களே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அரசு அதிகாரியை தாண்டி என்ன சொல்ல முடியும்? அதனால இதில் வந்து இது திசை திருப்பக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி நாங்கள் உச்சநீதிமன்றம் போகணும் அப்படின்னு சொன்னார். அப்போது அரசு அதிகாரிகள் சொல்லும் போது அவங்க முழுக்க இதுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லலை. முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அப்போது தாமதமாக வந்ததும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ தாமதமாக வந்ததும் ஒரு காரணம் சொன்னதே இந்த வழக்கு திசை திருப்பக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் போனவங்க நீ பட்டவர்த்தனமாக ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு, காவல்துறை தான் காரணங்கிறாரு. அமைச்சர் ஆதவஜன் சொல்கிறாரு கொன்று குவித்து விட்டார்கள் போலீஸார் அப்படின்னு சொல்கிறாரு. கொலைப்பழி சுமத்துறாங்க போலீஸார் மேலே. அப்போ அன்னைக்கு அரசு அதிகாரிகள் அதுவும் ஒரு காரணம் சொன்னதே திசை திருப்பக்கூடிய செயல் அப்படின்னா இன்னைக்கு ஒரு முதலமைச்சரும் சொல்றாரு, ஒரு அமைச்சரும் சொல்றாரு காவல்துறை தான் காரணம் பட்டவர்த்தமாக பேசுறது இது திசை திருப்பும் செயல் ஆகாதா? இல்லை இந்த விசாரணை திசை திருப்பாதா? இல்லை, எப்படி திசை திருப்புவாங்க? விசாரிக்கிறது யாரு? இல்லை, அன்னைக்கு இவங்க தான் விசாரிக்கிறது யாருன்னு அன்னைக்கு அருண்ராஜ் சொன்னார். இப்போ அமைச்சர் எல்லாரும் பொதுவாக பொது வழியில் நிறைய பேர் சொல்றாங்க திசை திருப்புறாங்க, சாட்சிக்கு கலை போறாங்க. யார் விசாரிக்கிறது இது? அவங்களுக்கு அந்த அளவு கூட அடிப்படை இது இருக்காதா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியில் இருக்கும்போது திமுக உடனடியாக போய் கிடக்கடன்னு கவனிச்சாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஃபேவராக வந்து எல்லா விட்னஸும் சொல்லிடுவாங்களா? உண்மையை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணாங்க, கடகடன்னு வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. முதல்வர் அவர்களே சேர்க்கலை, இன்னைக்கு முதல்வர் அவர்களே சேர்க்கலை. ஆனால் அது அது வந்து போன அந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சரியில்லைன்னு யார் போனாங்க? தாவேகா தான் போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அங்கேருந்து ஒரு சிபிஐ தரப்புலேருந்து இதை எடுங்க அப்படின்னு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க. ரைட், ஓகே. இப்போ இவங்க வந்து காவல்துறையை வந்து ஏன் இந்த இடத்துல பர்டிகுலராக சொல்கிறாரு அப்படின்னா இதை தேர்தலுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்திருக்கலாம். அரசியல் ஆதாயம் தேட விரும்பியிருந்தா இதை தான் புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு தெரியும் இப்போ பதவிக்கு வந்தாச்சு, கரூரில் தன் கூட்டத்திற்கு வந்த தன்னை ஆதரிக்கிற தனது குடும்பம் போன்று அவர் பார்க்கின்ற மக்களை சந்திக்கும் போது அவர் கண்ணு முன்னாடி நடந்த அந்த அவலத்துக்காக அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர் சொல்கிறார் அன்னைக்கு வந்து எங்களை தடுத்திருக்கலாம். சரி, காவல்துறைனா என்ன அடிச்சு கொண்டாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, காவல்துறை நினைத்திருந்தால் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் சொல்றாரு போலீசார் தடுத்திருக்கலாம். அதான் முதல்வர் அவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டேவிட்சன் சார் சொல்றாரு, என்ன சொல்றாங்க, 50 மீட்டருக்கு முன்னாடி இருந்து நாங்கள் அவங்களோட கைட் பண்ணி ஒரு டிஎஸ்பி கூடவே வராரு, அவங்களோட கைட் பண்ணிட்டே வராரு. அப்போ 50 மீட்டருக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நெரிசல் அதிகமாக இருக்கும், உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். டிஎஸ்பி சொன்னார். ஆனால் எங்களுக்கு கவரேஜ் கிடைக்காது, எங்களுக்கு ஆடியோ பிக்கப் ஆகாது, நாங்கள் அங்கே தான் போகணும்னு அவ்வளோ பெரிய பஸ்ஸை கொண்டு வந்து உள்ளே சொல்லுவோம். அது வந்து ஒரு சொல்லவே இல்லை வாதம் இல்லை. இல்லை, நீங்க சொல்ற மாதிரி திசை திருப்பறதா இருக்கட்டும். அப்ப ஏன் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வெளியே வருது? நீங்க ஏற்கனவே இது சிபிஐல இருக்கு அப்படின்னா இதை பத்தி பேசியிருக்க கூடாது. தேர்தலுக்கு முன்னாடியில இருந்து விஜய் அவர்கள் அதே இந்த மாதிரி கடந்த அரசு விளக்கம் கொடுக்கும்போது சிபிஐ கேஸ் அப்போ வரல. அப்போ அருணா ஜெகதீசன் விசாரணையும் அஸ்ரா காக் தலைமையிலான விசாரணை குழு மட்டும் தான் இருந்தது, சிபிஐ விசாரணை வரல. அப்போதான் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாங்க 50 மீட்டர் முன்னாடியே நாங்கள் சொன்னோம், அவங்க கேட்கலன்றாங்க. அது அவங்களுடைய விளக்கம். அங்கே வந்து வீடியோ இருக்கு, எல்லா ப்ரூஃபும் இருக்கு. தாமதத்துக்கு வர்றதுக்கு காரணமான வீடியோ இருக்கு, லைவ் இருக்கு, அவர் ஃபுல்லாக லைவ் இருக்கு. அதாவது இது என்னன்னா பார்க்குற மக்கள் எல்லாருமே முட்டாள் நினச்சி பேசுகிற வாதம் தான் இது. மக்களுக்கு தெரியும் ஏன் டிலே, டிராஃபிக்கு, ஃபுல்லாக பப்ளிக் க்ரௌடு. அது அங்கே மட்டும் எங்கே போனாலும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் இவர்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக பண்ணாததுனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு அதிமுக தலைமையும் அப்போ சொன்னாங்க. இன்னொரு உதாரணம், சென்னையில் இதுக்கு மட்டும் ஒன்று சொல்லிடுறேன், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அதுவும் ஒரு காரணம் சொல்கிறீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் காவல்துறை கிட்ட அனுமதிக்காக கொடுக்கப்பட்ட போது ஒரு நேரம், அந்த நேரம் எல்லாருக்கும் அந்த டைமுங்கிறது தாவேகா தொண்டர்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் போலீஸ் கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்குதா, ஒரு டைம் கொள்ளு, இந்த டைம்ல இந்த டைம்குள்ளே வரும்னு சொல்லுவீங்க. அந்த டைம் யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரியுது என்ன தகவல்னா அவங்க எக்ஸ்பேஜில் போடுறாங்க இல்லையா, தாவேகா அஃபீஷியலில் போகிறாங்க, அது மட்டும் தான் எல்லாருக்கும் பரவும், எல்லாருக்குமே தெரியும்.
அப்போ போட்ட டைம் வேற, காவல்துறைகிட்ட அனுமதி கேட்ட டைம் வேற. நீங்க நேரத்தை தப்பா போட்டு முன்கூட்டியே வரும்னு போட்டுட்டு அந்த டைம் பிரகாரம் 10 மணிக்கு காலையில நீங்க அதே கான்செப்ட் தான் நானும் சொல்றேன். நீங்க சொல்ற ஒரு ட்வீட்டோ இல்ல ஒரு விஷயம் போட்டுட்டாங்க, அதை பார்த்ததுனால தான் கூட்டம். ஏன் லைவ்ல யாருமே பார்க்க மாட்டாங்களா? போனே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் எங்க இருக்காரு? 12 o'clock இதுதான் லாஜிக் இல்லாத ஃப்ரேம். இதுதான் லாஜிக் இல்லாத நரேஷன் சொல்றேன் நானு. இவங்க கொண்டு வந்த லாஜிக் இல்லாத நரேஷன் என்னன்னா, மக்களுக்கு என்னவோ எதுவுமே தெரியாத மாதிரியும் அதனால ஏமாந்துட்ட மாதிரியும் திசை திருப்பின மாதிரி இவங்க திணிக்கிறது. இப்போ இன்னொன்று, துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு அப்புறம் நானே வந்து நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதல்வர் இருக்கிற கட்சியில இருந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பேசக்கூடாது. ஏன்னா துப்பாக்கி சூடு மக்களை சுடுற அளவுக்கு நடந்து கூட காவல்துறையில பண்ணியும் கூட ஒரு முதல்வர் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்ப கொடுத்தாரு? இன்னொன்னு, கள்ளச்சாராயத்துல மக்களை வந்து நான் உங்ககிட்ட அரசியல் கட்சி வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டும் கேட்கல. நான் கேட்கறது எல்லாமே நடந்த விடயங்கள், மக்கள் கேட்கக்கூடிய கேள்விதான். அவங்க மக்கள் கேட்கறது கேள்வி மக்களுக்கு தெளிவா தெரியும் சார். இதுல ஏன் அப்படின்னா, கரூர்ல அங்க வரட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது யார் சொன்னாங்க? அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. அதே மாதிரி ஏன் சம்மன் கொடுத்தாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு? அவர் ஏன் முதல்ல போகாம அப்புறமா போனாரு? அதனால இங்க வந்து தாவேகா தரப்புல சொல்றது என்ன, இங்க வந்து அதே மாதிரி அவருடைய பெயர் குறிப்பிட்டு அவர் பெயரை வந்து உபயோகப்படுத்தும் போது தான் இந்த சலசலப்பு ஏற்பட்டு சூழ்நிலையை அங்க வந்து மாறுச்சு. அதனால இவங்க எத்தனை முறை வந்து விஜய் அவர்களை வந்து என்ன மாதிரியான இது சொன்னாலும் ஒரு சாமானிய ஒரு மனிதனுடைய இதை வந்து அவர் கொண்டு போறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேஸ்ல இருந்துட்டு அவர் இதை பேசலாம் அப்படின்னா, திமுகவில் இருக்கிற மேல்தட்டு தலைவர்களை விட்டுருவோம், அவங்கள தவிர எல்லாம் அரசியல் விமர்சகர்களாக வரவங்க, திமுக தரப்புல இருந்து பேச வரவங்க என்னென்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க, மக்களுக்கு அதுல தான் வந்து என்னாச்சு அப்படின்னா, இது வந்து முற்றிலும் ஃப்ரேம் பண்றாங்க. நீங்க இந்த சம்பவத்தை பொறுத்து பார்க்க முடியாது சார். மக்களோட தோற்றத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி அவரை வந்து எந்த இடத்துல வந்து விவாதங்களுக்கு கொண்டு வந்தாலும் அதே விஷயங்களை கொண்டு வந்து தன்னை வந்து ஒரு மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்து குற்றவாளின்னு இவங்க ஃப்ரேம் பண்ணது. யார் குற்றவாளின்னு சொன்னது? யார் ஒத்துக்கிட்டா? சிபிஐல இருக்கு. யார் ஆனா இவங்க குற்றவாளின்னு ஃப்ரேம் பண்ணாங்க. மக்கள் பார்த்தாங்க. நீங்க அதிகாரத்தை வச்சு பாருங்க. மேடம் கூட சொன்னாங்க, முதல்வர் கையில் இல்லாத அதிகாரமா, என்ன வேணாலும் செய்யலாம், அதை செஞ்சாங்கன்னு தான் சொல்றாங்க. கொளத்தூர்ல கூட போகும்போது பாத்தீங்கன்னா பஸ் ஃபுல்லா ஒரு இடத்துல பிளாக் பண்ணிட்டு அளவுக்கு அதிகமான கூட்டம். அவர் பிரச்சாரம் லைவ்ல இருக்கு, எல்லாமே போலீஸே கிடையாது. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு காரணம் இதாவது எப்படின்னா, ஆம்புலன்ஸை இங்கேயும் அங்கேயும் விட்டு இது பண்ணாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக பிடிசி பஸ், எம்டி பஸ் எல்லாத்தையும் தூக்கி இவர் வர இடத்துல பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால இவர்களுக்கு கை வந்த கலை இதெல்லாம், இந்த பழி போடுறது, இது பண்ணுறது எல்லாம் மக்கள் பார்த்தார்கள், தீர்ப்பு அளித்து விட்டார்கள், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு முதல்வர் இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னா, நீங்கள் சட்டசபையில் பேசாத வார்த்தைகளா, நீங்கள் வந்து வெளிப்படுத்தாத விஷயங்கள். ஆனால் மக்கள் எங்கள் பக்கம் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு மக்கள் யார் பக்கம் இருக்காங்க? தாவேகா பக்கம் இருக்காங்க. சரி, அதனால அவர் வந்து சொல்ற எல்லாத்துலேயும் நாங்கள் விமர்சனம் எடுத்துப்போம் அப்படின்னா, உண்மை இல்லைன்னா ப்ரூவ் ஆகட்டும். கேஸ் இப்போ ஒருவேளை என்கொயரி பண்ணாங்க இல்லையா சிபிஐயில், என்கொயரி பண்ணும்போது கடகடன்னு சொல்லியிருக்கலாமே, இல்லைங்க ஆளும் தரப்புல இருந்து எந்த தவறுகளும் கிடையாது அப்படின்னு. ஏன் எஸ்பியை கூட கூப்பிட்டு தான் விசாரிச்சாங்க. எத்தனை காவல்துறை சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, சாட்சியங்களை கலைச்சிருவோம் அப்படின்னா 41 பேர் உயிரிழந்தார்கள், 31 பேர் கிட்ட அரசு வேலை வழங்கியிருக்காங்க. அங்கே எத்தனை பேர் அடிபட்டு இருந்தாங்க? அவங்க எல்லாருக்குமே இது பண்ணிட்டாங்களா? கிடையாது. இன்னொன்று, இவங்க ஒரு ஏர் ஷோ நடத்துனாங்க தெரியுங்களா? அதில் முதல்வரே இருந்தார். இவர்கள் ஊக்கமளித்து வர வச்சாங்க மக்களை. அன்னைக்கு எத்தனை பேர் இறந்து போனாங்க? இவங்க ஏதாவது துளி அளவும் அதுக்கு பொறுப்பேற்றாங்களா? பொறுப்பேற்றதை பற்றியெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. கள்ளச்சாராயத்தில் இவங்க லாண்ட் ஆர்டர் இருக்கும்போது இறந்து போனாங்க, முதல்வர் போய் பார்த்தாரா? இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது வந்து இவர்கள் வந்து மக்கள் மேல் அக்கறை இருக்கிறது போல் காட்டிக்கொள்வது கிடையாது. முற்றிலும் அரசியல். இப்பொழுதுமே வந்து விஜய் அவர்கள் என்ன பேசுவார், அதுல இருந்து என்ன கருத்து எடுக்கலாம், எதுல இருந்து எப்படி திருப்பலாம், அவர் எப்படி கொச்சையா விமர்சனம் பண்ணலாம், பார்வையில தான் போறாங்க. யதார்த்தம் என்னன்னா, இப்போ திமுக மேல நீங்க நிறைய குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. நிறைய எல்லாம் இல்ல சார், ஊழல், லஞ்சம், பார்ட்டி ஃபண்ட், அதிமுக மேல அதிகார துஷ்பிரயோகம். இப்போ அதுக்கெல்லாம் சரியில்லை, வேணாம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போவும் இது நடக்கும்போது, அப்போ அது நடந்தது, அதிமுக நடந்தது. அது காரணம் ஏன் இந்த டாபிக் மறுபடியும் கரூர் ஏன் ஹைலைட் ஆகுதுன்னு மறந்துடுறீங்க பாத்தீங்களா? இங்க அதே கரூர் கம்பெனி தான் வந்து தாவேகாவுடைய ஆட்சியை கலைப்பதற்காக என்ன பண்றாங்க, சதி செய்யறாங்க. சரி, அதுதான் கரூர் இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. ஏன் அதை பத்தி பேச சொல்லுங்க. ஓடி ஒளிஞ்சார் இல்லையா? அவராவது பரவாயில்ல, பனையூர்ல இருந்தாரு, வாங்கன்னு சொன்னாரு. இவர் எங்க போனாருன்னே தெரியாது. ஜேம்ஸ் சார், மணிகண்டன் சார் கேட்ட ஒரு லாஜிக்கான கேள்வி. காவல்துறை வந்து சதி செஞ்சிருக்காங்க, நான் போலீஸாருக்கு நன்றி தெரிவித்தேன். ஆனால் போலீஸ் ஏன் நாங்கள் கூட்டு வந்தாங்க, அதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குங்கிறது எனக்கு அப்போ தெரியாமல் போச்சு அப்படிங்கிறார். உண்மையிலேயே ஒரு சதி திட்டம் அங்கே தீட்டப்பட்டிருக்கு.
அதுக்கு காவல்துறை உடந்தையாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் கூட தாவேக்கா சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் பண்ண அவங்க கிட்ட அந்த டீம்லையோ இல்லை விஜய் கிட்டேயோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்களா இங்கே? ஏன்னா நீங்கள் நாளைக்கு மாட்ட போகிறது, நாளைக்கு விசாரணை அப்படின்னு போக போகிறது, வழக்கில் சிக்க போகிறது, தண்டனை வந்து அதை அனுபவிக்க போகிறது காவல்துறை தான் தவறு செய்திருந்தா. அப்படிங்கிற போது அவங்க அதை சொல்லியிருக்க மாட்டாங்களா என்ன? நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சார் அங்க இருக்கிற எஸ்பியே வந்து எனக்கு லேட்டாக தான் இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆகுதுன்னு. இவங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு. சரி, இதுல 2 தரப்பு கருத்துக்களையும் நீங்க கேட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு. டெஃபினட்டாக அவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று போலீஸும் இதில் வந்து விசாரணை வளையத்தில் இருக்காங்க. அவங்களுமே வந்து என்ன நடந்ததுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே என்கொயரி பண்ணியிருக்காங்க, ஸ்பாட் என்கொயரி பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட அழைப்பில் ஒருத்தர் சொன்னார், 1 வருஷமாக இதை பேசுகிறீங்க அப்படின்னு. விஜய் அவர்கள் பற்றி இப்போ வரைக்கும் அவருடைய ஆட்சியில் வேறு எதுலேயும் குறை சொல்ல முடியலன்ற ஒரு காரணத்துக்கு இது ஒன்று வந்து பிடிச்சிருக்காங்க. இன்னொன்று இடைத்தேர்தலுக்காக இதை பேசினார். தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது மெஜாரிட்டியாக ஒரு பொசிஷனுக்கு வர வேண்டியதுக்கே வந்து பெரிய அளவில் அவர் உபயோகப்படுத்தலை. என் மேலே ஏன் பழி போட்டிங்கன்னு தான் கடைசியில் சொன்னார், லாஸ்ட்டில் சொன்னார். அது வரைக்கும் எதுவும் சொல்லிக்கல. ஆனால் இப்போ இந்த மாதிரி விமர்சகர்கள் அவங்க தரப்பில் பேசின எல்லாரும் அதை மட்டும்தான் பேசினாங்க டெய்லி. ஏன் அப்படின்னா மக்கள்கிட்ட அது மட்டும் போய் சேரணும் அப்படின்னு. இப்போ காவல்துறை வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரே குற்றச்சாட்டு தான் முன் வச்சுக்கிட்டே அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நபர் இல்லை ஒரு யூடியூபர் இல்லை போகிறவங்க வரவங்க சொல்கிறதுக்கும் ஒரு கவர்மெண்ட்டே ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விசாரணை நடந்துட்டு இருக்கு, இன்னும் விசாரணையில் என்ன முடிவுங்கிறது தெரியல, யார் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை. அப்போது நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடியே காவல்துறை தான் கொண்டாங்கன்னு பட்டவர்த்தனமாக அதை உறுதிப்படுத்துகிறாரு அமைச்சர் ஆதவர்ஜுனா. காவல்துறை தான் சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத, காவல்துறை தான் தப்பு குற்றவாளி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கு பின்னணியில் திமுக இருக்குது அப்படின்னு மறைமுகமாக கன்ஃபார்ம் பண்ணுறாரு முதலமைச்சர். இது விசாரணை போயிட்டு இருக்கும்போது இது உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறதும் அதை சொல்றது முதலமைச்சருங்கிறதும் எப்படி ஏற்படுது? அதான் சொல்றேன். இங்க எத்தனை வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு, சிபிஐ கேஸ், அது மோசடிகளாகட்டும், அது சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் மறைவாயிருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் பேசாமல் அரசியல் பண்ணிட்டாங்களா இத்தனை காலங்களும்? அதை பற்றி பொது வெளியில் 2 முன்னாள் முதல்வர்களும் பேசாமல் இருந்தாங்களா? ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குற்றம் சொல்லாமல் இருந்தாங்களா? இதெல்லாம் ஏதோ புதுசு மாதிரி மக்கள்கிட்ட பார்க்குற திணிக்கிறது நரேஷன், இது வேற ஒன்றும் கிடையாது. எத்தனை நாட்கள் இதையே வந்து பேசிக்கிட்டு இருக்க முடியும்? அன்றாடம் வந்து வெவ்வேறு விஷயங்கள் அதே கூட்டத்தில். இன்னொன்று வந்து ஊடகங்களில் எல்லா இடங்கள்லையும் அவர் சொன்ன வார்த்தைகள், ஆமாம் ஒரு நாள் பேசலாம், அரை நாள் பேசலாம், அதை மட்டுமே தான் பேசுகிறோம். மற்றதெல்லாம் பேசினாரு, அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல வரேன். இன்னமும் வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொண்டு போவோம். சொன்னார்ல, லஞ்சம்னு எங்கேயாவது கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லுங்க, ஏன் அதை பத்தி பேச மாட்டோம்? ஏதாவது கட்ஸ் இருந்ததா இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாருக்காவது? அதே மாதிரி என் நிர்வாகத்துல லஞ்சம் இல்ல ஊழல் இல்லைன்னு தைரியமா ஒரு முதல்வர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர்கள் சொன்னாங்களா? இவங்க கவர்னர் கிட்ட போய் ஒரு ஃபைல கொடுப்பாங்க, இவ்வளவு வந்து நடந்திருக்கு. சொல்லிட்டேன். ஓகே ஓகே சரி, ஓகே. நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து விஜய் கரூர் விஜயத்தை பத்தி தான். சரி, ஓகே. 1 மாச ஆட்சி எப்படி இருக்குன்னு தலைப்பு சொல்லுங்க, அப்ப வந்து பேசுறாங்க. ஓகே ஓகே.